அதனாலதான் இன்றைக்கு இவ்வளவு சிங்க பெண்கள் இங்க அமர்ந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம கழகத்தை மிகச்சிறந்த அளவுல கொண்டு போயிட்டு இருக்கோம். ஒரு அழகான கொள்கை, ஆழமான கொள்கை, மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் என்ற ஒரு கொள்கையை நம் தமிழக மக்களுக்காக கொண்டு வந்து அதன் பால் நின்று கொள்கை தவறாமல் நம்மை வழிநடத்தக்கூடிய தலைவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். இன்றைக்கு மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கொள்கைன்னு பேரளவுல தான் இருக்கும். உண்மையிலேயே அவர்கள் அந்த கொள்கைகளை பின்பற்றுகிறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டு போலாம். அவ்வளவு அவலங்கள், கொள்கையின் பால் நின்று செயல்படக்கூடிய ஒரு ஆட்சியாக இருந்தால் இத்தனை அவலங்களை மக்கள் சந்திக்க நேரிடுமா? எங்க பார்த்தாலும் ஊழல், ஊழல் இல்லாத இடமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஊழல் தானங்க, அது சும்மா அப்படியே இருக்குங்க, நார்மலைஸ் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த ஊழலை உருவாக்கி இருக்கக்கூடிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே தான் சேரும், சும்மா கிடையாதுங்க. 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி கட்டிலுக்கு அமர்வதற்கு முன்பாக ஊழலுக்காகவே ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டது என்றால் அது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த குடும்பத்தின் தலைமைகள் தான் மாறி இருக்கே தவிர கட்சி தலைமையும் மாறல, இந்த ஊழலும் மாறல, மக்களோட தலையெழுத்தும் மாறல. இப்படிப்பட்ட ஒரு அவல சூழல்.